அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, வணக்கம். இன்றைக்கு 16 தேதி ஆகிவிட்டது. இன்னும் 2 நாளில் எலெக்ஷன் வந்துடும். 17, 18. நாளைக்கு சாயங்காலத்தோட எல்லோரும் கேம்பெயினை முடிச்சிடணும். 18ஆம் தேதி அன்றைக்கி மக்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட்டு கொடுத்து அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் என்ன பேசியிருக்காங்க, யார் நல்லா பேசியிருக்காங்க, யார் கரெக்டாக நம்ம கண்ட்ரிக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதை திங்க் பண்ணி 19ஆம் தேதி காலம்பரவே ஓட்டு போடணும். கட்டாயமாக ஓட்டு போடுங்க. ப்ளீஸ் 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 உங்கள் எல்லாரையும் கேட்குறேன், லீவ் போட்டுறாதீங்க, கட்டாயமாக ஓட்டு போடுங்க. 1000 பேருக்கு ஒரு பூத்துன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டிங் பூத் இருக்குது. கையில் ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போங்க. யாருக்காவது தாகனா தண்ணி கொடுங்க, நீங்களும் குடிங்க. நம்ம போய் நின்னா க்யூவில் நின்னா மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் ஓட்டு போட்டு வந்துடலாம். இந்த ஞாபகத்தில் வச்சுங்க. கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஓட்டு போட வச்சுருங்க. இதுதான் என்னோடய ரிக்வஸ்ட். 2வது, நம்ம கண்ட்ரி மதச்சார்பின்மை, செக்யூலர் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மதச்சார்பின்மைனா என்ன? நான் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், நான் கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், சர்தாராக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எல்லா மதத்தையும் ஈக்குவலாக, அதாவது எல்லா மதத்தையும் சமத்துவமாக பார்க்குறது தான் மதச்சார்பின்மை. நான் ஒரு நாத்திகனாக கூட இருக்கலாம். ஆனால் நான் நாத்திகனாக இருந்து ஒரு கோவில் போகிறவன், ஒரு சர்ச்சுக்கு போகிறவன், மசூதிக்கு போகிறவன்ட்டு போய் நீ போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வீட்டோட அதை வச்சுக்கணும், அவ்வளோதான். வெளியில் அதை பற்றி சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 4 பேர் பேசலாம், அப்போ பேசிக்கலாம், அது வேறு. ஆனால் வெளியில் போய் அது தப்பாக பேசக்கூடாது. இதை யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கட்சி தான் இன்றைக்கி, அது பிஜேபி. ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு மோடியை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. நீங்கள் அவரோட வாழ்க்கையை பாருங்கள். என்றைக்காவது அவர் இந்த மதம் நல்லதில்லை, இந்த மதம் தான் சரி, இந்த மதம் சரியில்லை அப்படின்னா சொல்லியிருக்காரு? சொன்னதே கிடையாது. அவர் ஒரு ஹிந்து. அவர் கோவிலுக்கு போவார், காலம்பரம் 3 மணிக்கு எடுத்துருப்பார், ப்ரேயர் பண்ணுவார், எல்லா கோவிலுக்கும் போவார், திருநீர் பூசிப்பார், நாமம் வச்சுப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் யாருக்காகவும் எதற்காகவும் இன்னொரு மதத்தை இதுவரைக்கும் அவர் தப்பாக பேசினது கிடையாது. அதே மாதிரி அவர் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை பார்த்து வளருவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பெரிய தலைவர்கள் அந்த கட்சியில் இது வரைக்கும் ஒருத்தரும் தப்பாக பேசினது கிடையாது. அடல் பிஹாரி வாஜ்பாய் முதற்கொண்டு அனைத்து பேரும் யாருமே ஒரு மதத்தை பற்றி தப்பாக பேசினது கிடையாது. இதை நீங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஓட்டு போடும்போது ஒரு தப்பான ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாரதிய ஜனதா பார்ட்டியை பற்றி, அது தப்பு. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக ஆளும் இருக்கலாம். நான் இதுதான் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல இன்றைக்கி. ஆனால் நீங்கள் ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுங்க, நான் என்னோடய மதத்துக்கு அவங்க எதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டுங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களோட உணர்வு சொல்லும், அவங்க தப்பு பண்ணது கிடையாது, என்னோடய மதத்தை பற்றி அவங்க தப்பாக பேசினது கிடையாது, என்னோடய மதத்தை சேர்ந்தவங்களை அவங்க தப்பாக நடத்தினது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதை ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. தயவுசெய்து என்னோடய ரிக்வெஸ்ட்டு நம்ம நிறையா எம்பிகளை இங்கேருந்து பாரதிய ஜனதா பார்ட்டி தோழமை கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு நம்ம நரேந்திர மோடியோட ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அப்படியே மோசமாக இருக்குது. நம்ம கண்ட்ரி, இறைவனுக்கு நன்றி, மோடிக்கு நன்றி, நல்லபடியாக இருக்குது. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஓட்டு போடும்போது தயவுசெய்து பாரதிய ஜனதா பார்ட்டி, அவங்க தோழமை கட்சிகள் தாமரை சின்னம், மாம்பழ சின்னம், பலாப்பழ சின்னம், சைக்கிள் சின்னம், குக்கர் சின்னம் ஓட்டு போட்டு நம்ம இங்கேருந்து மேக்ஸிமம் எம்பிஸ் கொடுத்து நம்மளுடைய மோடி ஐயாவுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். இதை என்னோடய ரிக்வெஸ்ட்டாக உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். தயவுசெய்து போய் ஓட்டு போடுங்க. தாமரைக்கு ஓட்டு போடுங்க, அவங்களோட தோழமை கட்சிக்கு ஓட்டு போடுங்க. வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம். எல்லாரும் நல்லபடியாக இருக்கும். கடவுள் அருள்னால். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். ஆர் ராஜா.